வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கோத்தகிரியில் பணியாளர் உணவு விடுதிக்குள் புகுந்த சிறுத்தை அதிர்ச்சியில் தொழிலாளர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே ஈலாடா பகுதி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நடத்தப்பட்ட உணவு விடுதிக்குள் சிறுத்தை புகுந்த பரபரப்பான சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈலாடா பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தேயிலை தோட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் தேயிலை பறிப்பு, மலர் சாகுபடி மற்றும் விவசாய வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிலாளர்களுக்காக தினசரி உணவு மற்றும் தேநீர் அருந்தும் வசதிக்காக நிர்வாகம் உணவு விடுதி ஒன்றை அமைத்துள்ளது. இந்நிலையில் கடந்த இரவு ஒரு தொழிலாளர் அங்கு தனியாக உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வந்த சிறுத்தை உணவு விடுதியின் முன்பு வந்து அங்கிருந்த வளர்ப்பு பூனை மீது கண் வைத்து அதனை துரத்தி உணவு விடுதிக்குள் திடீரென புகுந்தது. சிறுத்தையை எதிர்பாராத வகையில் கண்ட பணியாளர் உயிர் பிழக்க அலறியடித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளார். அவரது அலறலால் அருகில் இருந்த பிற பணியாளர்களும் பதற்றத்தில் வெளியே ஓடி பாதுகாப்பிடம் அடைந்தனர். அதே சமயம் வளர்ப்பு பூனையும் சிறுத்தையின் பிடியிலிருந்து தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் உணவு விடுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி தற்பொழுது வெளிவந்துள்ளதால் தொழிலாளர்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இதேபோல் மீண்டும் நடைபெற்றால் எங்கள் உயிர் ஆபத்தில் சிக்கிவிடும். வனத்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிறுத்தையை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும். இல்லையெனில் தொழிலாளர்கள் இரவு நேரத்தில் உணவு விடுதிக்கு வரவே அஞ்சி விடுவோம் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். சிறுத்தையின் தடயங்கள் மற்றும் நடமாட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்த பகுதியிலேயே சிறுத்தையின் அலைச்சல் உள்ளது. தொழிலாளர்கள் இரவு நேரங்களில் தனியாக செல்வது தவிர்க்க வேண்டும். கூண்டு வைத்து விரைவில் பிடித்து பாதுகாப்பான அடர்ந்த காடுகளில் விடுவோம் என்று வனத்துறை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். அருகிலுள்ள கிராமங்களில் அறிவிப்பு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்பக்கூடாது. இரவு நேரங்களில் கால்நடைகளை வெளியில் கட்டிவிடாமல் பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். குழுவாக செல்ல வேண்டும், தனியாக செல்ல வேண்டாம். இச்சம்பவத்தால் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடையே பெரும் அச்சம் நிலவி வருகிறது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.